Now I would like to call our Honorable Chief Guest, Engineer Jairaj Xavier sir, to share few words with us. Thank you. Good evening everyone. தெரியும் சொல்ல மாட்டீங்கன்னு, ஏன்னா அழகாக சில்ட்ரன்ஸாக இருக்கிறப்போ நடுவில் ஒருத்தர் மைக்கை வாங்கி பேசுகிறாங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, சீஃப் கெஸ்ட்னு கூப்பிட்டுருக்காங்களே, பேசி தான் ஆகணும். ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச நினச்சனோ அது டாக்டர் மதுசூதனன் சார் ஆல்மோஸ்ட் பாயிண்ட் பேசிட்டார். திரும்பவும் நான் அதே பேசுனேன்னா நீங்கள் கண்டிப்பாக திட்டுவீங்க போகிறப்போ. இந்த டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஐ குட் சி மெனி கிராண்ட் பேரண்ட்ஸ். தாத்தாக்கள் பாட்டிகள் மட்டும் கை தூக்கலாமா? வாவ், கிரேட்டுங்க, சல்யூட் யூ ஆல். ஸோ ஐ எஸ்பெஷலி வெல்கம் ஆல் த கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், friends, BNI members, S members, and of course my bros of Mr. Vignesh and Mr. Gautam, Mr. Anas and my daughter joining along with me. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு அழகாக பேச வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் வெற்றிவேல் சாருக்கும் மிஸ்டர் அன்பழகன் சாருக்கும், அண்ட் நீங்கள் ரொம்ப பேர அழகாக இருக்கீங்க சார் ரெண்டு பேருமே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ சார் சொன்ன மாதிரி நம்ம மது சார் சொன்னாங்க, டாக்டர் மதுசூதன் சார் சொன்னாங்க, சில்ட்ரன்ஸோட பிரெயின் 80% 5 இயர்ஸ்க்குள்ளேயே டெவலப் ஆகிடும் அப்படின்ட்டு. அதுலேயும் ரொம்ப ப்ரைமாக பார்த்தீங்கன்னா அந்த 2 to 5 இயர்ஸில் 80% ஆஃப் பிரெயின் சைஸில் மட்டும் டெவலப் ஆகலை. am I with you guys? சைஸில் மட்டும் டெவலப் ஆகலை, அவங்க அட்டென்டிவாகவும் அவங்க எதை பார்த்தாலும் அடாப்ட் பண்ணுறதுக்கும் டெவலப் ஆகிற டைம் தான் அந்த 2 to 5 இயர்ஸ். அந்த டயத்தில் நம்ம சில்ட்ரன்ஸுக்கு தர வேண்டிய பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அதோட பேஸ்மெண்ட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண யோசிப்போம். ஒரு 10 மாடி கட்டினா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத மண்ணு கீழே உள்ள பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதோட ஸ்ட்ராங்காக நம்ம பசங்களுக்கு பேஸ்மெண்ட் தர வயசு தான் அந்த 2 to 5 வயசு. நான் ஏன் பில்டிங் பற்றி பேசுன்னு தெரியுமா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ ஜிஜே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன், செல்ஃப் ப்ரொமோஷனுங்க, டேக் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் பேசுகிறேன். ஸோ அந்த பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நம்மளோட பசங்களோட பேஸ்மெண்ட். கரெக்டு தானே? நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? அன்பாக இருப்போம், பாஸ்தா அள்ளி கொடுப்போம், இன்னும் சொல்லப்போனால் தாத்தா பாட்டிங்களுக்கு ரொம்ப மரியாதையாக பேச கற்றுக்க சொல்லுவோம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்தா அந்த டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இப்போ இத்தனை பேர் கற்றுக்கிட்டு இருந்தாலும் மைக்கு பிடிச்சி பேசுகிற அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட முடியுமா வீட்டில் வச்சு? பேரண்ட்ஸ் கண்டிப்பாக முடியாது. கை பார்க்குறேன். இதில் ப்ரோவாக்க முடியாது. ஆனால் இதோட பேஸ்மெண்ட்டை கண்டிப்பாக கத்துறதுக்கான ரைட் பிளாட்ஃபார்ம் தான், ரைட் இடம் தான் யூரோ கிட்ஸோட ப்ரைமரி ஸ்கூலாக, ப்ரீ ஸ்கூலாக இருக்க முடியும். கரெக்டுங்களா? இன்னும் சொல்ல போனால் நம்ம காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அது நம்ம காலம் எனக்கு தெரியல எந்த காலம்னு, தாத்தா பாட்டி மாமா மச்சினை அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பிள்ளைங்க வீட்டில் வாழ்ந்தாங்கலாம் சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்ல, ஏன் பிள்ளைங்க அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம பிள்ளைங்க இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குமான்னு கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அவங்களோட ஃபஸ்ட்டு சொசைட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரீ ஸ்கூலில் தான் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரீ ஸ்கூலில் தான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீ ஸ்கூல் தான். ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே 2 கை இருக்குது, பட் 3வது கை இருக்குது. அது எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சீக்கிரம் சொன்னால் சீக்கிரம் முடிச்சிடுவேன். மொபைல் ஃபோன், ரைட்? ஸோ இன்னொரு கை கூட எல்லாம் வாழ்ந்துருவோம், மொபைல் ஃபோன்லாம் வாழ மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் பசங்களும் பண்ணுவாங்க. நம்ம தான் அவங்களுக்கு ஹீரோ, ஃபஸ்ட்டு ஹீரோ. அந்த ஸ்க்ரீன் டைமை நம்ம வீட்டில் வச்சு நம்ம குறைக்கலாம்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்களை அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு ப்ராப்பர் இடம் பார்த்தீங்கன்னா அது ப்ரீ ஸ்கூல் தான். ஏன்னா அங்கே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேருவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடுவாங்க, அந்த பிளேஃபுல்லாக தாட்ஃபுல்லாக அவங்க வளர்கிறாங்க. அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக கொடுக்குறது ப்ரீ ஸ்கூல் தான். அந்த மாதிரி இடத்த ரைட்டாக டிசைட் பண்ணி வந்த இங்கே உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே we should give big round of applause. அந்த சின்ன எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்பலாம் டீச்சரை பார்த்தா அந்த குச்சி தூக்கி எடுத்து தான் ஞாபகம் இருக்குது. இன்றைக்கும் இங்கே தமிழ்வாதியை பார்த்தா எனக்கு பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்கள் 2 பேர் பார்க்குற டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்லை, எல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், நீ தான் நேரில் பார்க்குறேன். ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ் வெற்றிவேல் சார். ஸோ இந்த ஃபேமிலியை பற்றி நிறையா பேசியாச்சு. நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஃபாதர்ஸ் நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிப்போம், தப்பாக எடுத்துக்காதீங்க ஃபாதர்ஸ். நமக்கு வீட்டில் பசங்களை பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, நம்ம பிஸியாக இருக்கோமோ. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ட்ரூ. நம்ம பொருளாதாரம் தேடி ஆகணும், ஓடுறோம். ஆனால் நம்ம டைம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டைம் கொடுத்தா போதும், குவான்டிட்டியை தாண்டி.
ஒரு ஆய்வு சொல்லுது, ஒரு அப்பா தான் பிள்ளைங்கள்ட்ட காலையில் எந்திரிக்கும் போது ஒரு 10 நிமிஷமோ எந்திரிச்சு அவன் நல்லா இங்கம்மா வாமா பொறுமையாக எந்திரிமா அப்படிலாம் இல்லாமல் அப்படி தர எழுத்து எந்திரி சிப்போ அப்படின்னு சொல்லாமல் ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக அவங்க எழுப்புறதும் ஸ்கூலுக்கு காமிச்சு திருப்பி ஸ்கூலில் ரிசீவ் பண்ணும்போதும் ஸ்கூலில் படிச்சியா என்ன பண்ண அந்த கிளாஸ் என்ன பண்ண அப்படி கேட்காம ரொம்ப அழகாக அவங்கள பேம்பர் பண்ணியும் பாசிட்டிவாக கொண்டு போயும் திருப்பி நைட்டு தூங்கும் போது இந்த நீதி கதைகள்பாங்க, கடவுள் கண்ணை குத்தும், தப்பு பண்ணால் தப்பு தண்டனை கொடுப்பாங்கன்னு. இந்த விஷயத்தெல்லாம் இப்போ எனக்கு கல்ச்சர் இருக்கான்னு தெரியல அகாடமியில், அதையும் நமக்கு தெரிஞ்சு நம்மளும் கற்றுக்கிட்டா நம்மளும் மாறுவோம். பிள்ளைங்களுக்கு நைட்டு சொல்லி தூங்க வச்சோம்னாலே இந்த 3 விஷயத்த ஒரு அப்பா பிள்ளைக்கு பண்ணால் 80% ஆஃப் கிட்டு அவங்க ஹியூமன் பீயிங்காக வரும்போது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வளர்றாங்கன்றாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த நம்ம அப்பாக்கள் பண்ணலாமா? டேட்ஸ், ஏன்னா நானும் ஒரு பிள்ளைக்கு இல்லை 2 பிள்ளைக்கு இல்லை 3 பிள்ளைக்கு அப்பன், அந்த தைரியத்தை சொல்கிறேன். நானும் இதை நான் படிக்கும் போது தான் கற்றுக்கிட்டேன், நானும் மாற போகிறேன், நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். அண்ட் அம்மா பற்றி பேசுகிறப்போ அது அம்மாக்களை இந்த பசங்க கூட அவங்க என்ன இம்பேக்ட்ன்றதை பேசுறது வந்து அன்கம்பேரபிள். பசங்க லைஃப்பில் அம்மா தாங்க, கரெக்டா இல்லையா? ஒரு காற்று உருவாகும் போது அது தென்றலாக போதா இல்லை புயலாகுதா அப்படிங்கிறது அதோட சூழ்நிலையை பொறுத்தா இருக்கும்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையை உருவாக்குறது பெற்றோர்களாம், அதுலேயும் பெரிய பங்கு அம்மாவுக்கு இருக்குது, ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும். எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல பிள்ளையாக தான் பிறக்குது, அது கெட்டவராவதும் நல்லவராவதும் அன்னை வல்ல பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அம்மாக்களோட இதை நம்ம பேசுகிறதுக்கு வந்து ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கான ஸ்கேலே கிடையாது. நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா நரேந்திரன் அப்படி இருந்தவரை சுவாமி விவேகானந்த நரேந்திரா மாற்றினதும் தன் 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 தாய் தான் அப்படிங்கிறாங்க. சாதாரண மோகன்தாஸாக இருந்தவரை மகாத்மா காந்திஜியாக மாற்றினதும் என்னோட அன்னை தான் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. வெறும் சிவாஜியாக இருந்த வீர சிவாஜியாக மாற்றதும் அவரோட அம்மா தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களோட சுயசரித்தில் இருக்குது. நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் அதே தான் சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு ஜனாதிபதி ஆனதுக்கும் காரணம் தன்னோட அம்மா தான் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிக்கலாம் ஆசைப்பட்றேன். டு ஹேவ் டைம் மேம்? டு ஹேவ் டைம்? எஸ் ப்ளீஸ். ஒரு சின்ன கதை சொல்லலாமா? இல்லை நீங்கள் சொல்ல கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எஸ். ஸோ ஒரு பையன் 4 வயசு பையனை மேம் மாதிரி ஒரு டீச்சர் வந்து, மேம் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன், மேம் மாதிரி டீச்சர் வந்து கூப்பிட்டு, தம்பி இந்த லெட்டரை கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த அம்மாவும், இது உண்மை கதைங்க, ஃபிக்ஷன் ஸ்டோரி கிடையாது, இது உண்மை கதை. அவங்க அம்மாவும் அந்த லெட்டரை வாங்கி படித்து பார்த்துட்டு ஒன்று கதறி பதறி அழுகுறாங்க. இது சத்தம் கேட்டு பக்கத்தில் உள்ள பையன் என்னன்னு கேட்க வரான். உடனே அந்த அம்மா சுதாரிச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப உலகத்திலேயே அதி புத்திசாலியா, உனக்கு அவங்களால அந்த ஸ்கூலில் பாடம் கற்றுற முடியலையா, அதனால் நீ வந்து ஸ்கூலுக்கு வர வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பையன் கேட்குறான், அப்போ என்னவா பண்ணுறது அப்படின்னு. உலக அறிவு கொட்டி கிடக்கிற ஒரு நூலகம்னு ஒரு விஷயம் இருக்குது, லைப்ரரி, நாலுலேருந்து நான் அங்கே போய் விட்றேன் உடனே. இந்த விஷயம் சொல்கிறான், புத்தகங்கும் போது அணிகுண்டு கூட ஒரு வாட்டி தான் சத்தமாக வெடிக்கும், ஆனால் புத்தகத்தை புரட்ட புரட்ட சத்தம்லாம் வெடிக்கும் புத்தகம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த புத்தக நூலகத்தில் 27 வருஷமாக ஒருத்தர் பயின்று அது மூலமாக திகட்ட சாதனைகளை செஞ்சு கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சி ஒருத்தர் இன்னைக்கு கூட ரொம்ப பிரகாசமாக அந்த எலக்ட்ரிக் பல்ப் இவ்வளோ அழகாக இருக்குன்னா இந்த இடமே சூப்பராக இருக்குன்னா கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருக்கு. அவர் யார்? சாரி, தாமஸ் ஆல்வா எடிசன். எக்ஸாக்ட்லி, அது உண்மை கதை. ஸோ அந்த பையனோட கதை தான் இது. அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் வளர்ந்தாரு. கடைசி காலத்தில் அந்த அம்மா இறந்துட்டாங்க. இவருக்கு அந்த அம்மா நினப்பாவே இருந்துச்சா, சரி ரீலோகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட இடத்த கொண்டு போயிட்டு வேற இடத்துல மாற்றுறப்போ அந்த புக்ஸ்லாம் எடுக்கிறாரு. அந்த புக்ஸில் பேப்பர் விழுது டமால்னு எடுத்து படிக்கிறாரு. படித்தா, உங்கள் பையனுக்கு அறிவு திறன் குறைவாக உள்ளது, மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறார், அதனால் எங்கள் பள்ளியில் பயில வைக்க முடியாது அப்படின்ற கண்டென்ட் இருக்கு. ஸோ ஒரு அம்மா நினச்சாங்கன்னா புத்தி கம்மியாக இருக்குன்ற ஒரு ஸ்கூல் கொடுத்த பையனை கூட இந்த உலகத்திலே பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆக்க முடியும்னா அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஈவன் கேஜிஎஃப் கூட எடுத்துங்க, இந்த உலகத்திலேயே தாயை விட சிறந்த பவர் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? ஸோ மதர்ஸ், உங்களுக்கு எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. பட் கண்டிப்பாக உங்கள் பங்கு ரொம்ப பெருசு. என்னதான் மாமியார் பிரச்சனை பண்ணாலும், என்னதான் புருஷன் பிரச்சனை பண்ணாலும், வாட் எவர், அந்த பிள்ளைங்களுக்கு காமிக்காதீங்க. ஃபுல் ஃபோக்கஸான பசங்க கூட இருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், டீச்சர்ஸ் சொல்ல விட முடியாது.
ஏன்னா டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க எங்கள் டீச்சர்ஸு. ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். இவ்வளோ அம்சம் வாய்ந்த அந்த அம்மாக்கள் கூட ஒரு நேரத்தில் கோவப்பட்ட அந்த பிள்ளைய பல்லாம் சாத்தி அறிஞ்சிடறாங்க. நான் பார்த்துருக்கேன். என் ஒய்ஃபு கூட வரல, தைரியமாக சொல்கிறேன். என் பாப்பா அப்படி தானே. ஸோ ஆனால் இங்கே பார்க்குறேன் அந்த பிள்ளைங்களை ஒரு பூ மாதிரி அப்படியே இப்படி தட்டி தடவி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் புள்ள வளர்ந்துச்சுன்னா அந்த புள்ள எப்படிங்க தப்பு பண்ணும் வளர்ந்தா? எப்படி அடுத்தவனை ஹர்ட் பண்ணும்? எப்படி அடுத்தவனுக்கு வலி கொடுக்கும்? வாய்ப்பே இல்லை. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டீச்சர்ஸ். இன்னொரு விஷயம் டீச்சர்ஸை பற்றி நான் பார்க்குறேன் என்னன்னா, அவங்க அதே இடத்துல இருப்பாங்க, ஆனால் நமக்கு படித்தவங்க மேலே ஏறிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஏணிப்படியாக இருக்காங்க. நம்ம பையன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட்டா அப்பாவுக்கே சில சமயம் கோவம் வரும். என்னடி உன் பையன் பெரிய சீன் போடுறானா, ஸ்டேஜில் மைக்கு பிடிச்சி பேசா பெரிய ஆளா உன் பையன், என்ன சொல்லலை. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், ஒரு கம்பேரிசன் வரும். ஆனால் அந்த டீச்சர்ஸை பாருங்கள், ஒரு புள்ள ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ டாக்டர் ஆவோ என்னென்னாலும் ஆகட்டும், பெருமிதம் மட்டுமே, ஒரு ஆசீர்வாதம் மட்டுமே கொடுப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் நீங்களாம் இல்லைன்னா ஒரு இந்தியா வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு வல்லரசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ சூப்பர் டீச்சர்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்றே சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் குழந்தைங்கன்றவங்க நம்மளை அம்மாவாகவும் அப்பாவாகவும் அங்கீகரிக்கிறதுக்காக நம்ம பெக்கப்பட்டவங்க தான். அவங்க எனக்கு நான் வயத்தை பெற்றுங்க என்னை பெற்றுங்கன்னு கேட்கல. ஸோ அதனால் என்றைக்குமே நம்மளோட விஷயத்தை அவங்க மனசில் திணிக்காமல் ரொம்ப லவ்வபுளாக பண்பாகவும் அன்பாகவும் அழகான பிள்ளைங்க வளருங்க. யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளை நம்மளோட சூப்பராக வருங்க. நம்ம அப்பா அம்மா ரொம்ப எளிய அப்பா அம்மா, அவங்களே நம்மளை இந்த அளவுக்கு உருவாக்கிட்டாங்க, நம்மளால பிள்ளைய உருவாக்காமல் போயிருமா? ஸோ தைரியமாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you for being the voice of our planet. That was a beautiful message delivered with so much heart. Thank you.